நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவு இந்த குழந்தைய வந்து எங்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சுய நினைவு இன்றியும் சீரான மூச்சு இல்லாமலும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கொண்டு வந்து சேர்த்தாங்க. அது அவங்க என்ன கேட்டோம்னா அவங்க வயிற்று வலிக்காக தேன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. தேன் கொடுத்து வந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஆகிட்டான், சுய நினைவுலையும் மூச்சு இல்லாமல் ஆகிட்டான் கொண்டு வந்து. உடனே நாங்கள் வந்து அவங்க உயிருக்கு ஆபத்தானதுனால உடனே அவனை வந்து வென்டிலேட்டரில் முதல்ல போட்டோம். அதுக்கு பிறகு அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சோம். வென்டிலேட்டரில் போட்டு அவங்க பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் அதுக்கான மருந்து கொடுத்து அவனை முதல்ல வந்து அந்த இதய துடிப்பை சீராக்கணும். அதுக்கு பிறகு விசாரித்து பார்த்தால அவங்க என்ன பண்ணால் அந்த பையன் வயிற்று வலின்னு சொன்னதுனால அவங்க தாத்தா வந்து இந்த தேன் கொடுத்துருக்காரு. தேனை கொண்டு வந்திருந்தாங்க அவங்க. அது ரொம்ப நாள் பட்டதும் ரொம்ப கெட்டு போனதாக இருந்தது. இந்த தேன் வந்து சொல்லணும்னா தேன் யூஸ்வலாக நல்ல ஒரு மருந்து தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னாலும் நல்ல மருந்து, அது அதுக்கு எக்ஸ்பைரிலாம் இல்லை, அதை எவ்வளோ நாள் வேணால் கொடுக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது, அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த வாடை வந்ததுனாவோ நல்லா கெட்டு போனது ரொம்ப நாளாச்சு வாங்கி அந்த மாதிரி இருந்தாவோ சந்தேகம் இருந்தால் அது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. என்ன ஆகுன்னா அந்த தேனில் வந்து போட்டுலினும் கிளாஸ்ட்ரிடியம் போட்டுலினும் ஒரு பாக்டீரியா வளர்ந்து ஒரு நச்சு பொருளை உருவாக்கும். அந்த நச்சு பொருள் வந்து நேரடியாக மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்க வேண்டும். தாக்கினா அதுக்கு அடுத்து வந்து உடனே வந்து நம்ம சுவாசமும் ரத்த ஓட்டமும் உடனடியாக பாதிக்கும். அந்த நிலைமை தான் இந்த குழந்தைக்கு ஆயிருக்கு. நாங்கள் உடனே வந்து வென்டிலேட்டரில் போட்டு உயிரை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். அதுக்கு பிறகு இந்த நச்சு பொருளுக்கு மாற்று மருந்து ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. விசாரித்து பார்த்தா இந்தியாவில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்களாக வந்து உயிர் எதிர்ப்பு மருந்தான இம்யூனோகுளோபின் ஒரு மருந்து இருக்குது. அது வந்து தீவிர நுண்ணுயிர் தாக்கத்துக்கு கொடுப்போம். இன்ஃபெக்ஷனுக்கு செப்சிஸ் இந்த கண்டிஷனுக்கு கொடுப்போம். நாங்கள் ட்ரை பண்ணோம். அதை ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் மறுநாள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் கை காலில் லைட்டாக விரலை மட்டும் அசைக்க ஆரம்பித்தார். அப்புறம் நெத்தியை சொல்கிறேன், அந்த மாதிரி சின்ன மூமெண்ட்ஸ் வந்தது. ஸோ ரொம்ப நாள் வென்டிலேட்டர் வச்சு நாங்கள் யூஸ்வலாக வந்து ட்ரக்கியாஸ்டம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் போவோம். அங்கே வந்து இந்த நேராக அந்த மூச்சுக்குழாயில் வந்து துவாரம் போட்டு அது வழியாக வென்டிலேட் பண்ணணும். அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப இருக்குது பின்னாடி. அதை வந்து குழந்தைகளுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் இன்னும் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி அதை பண்ணுவோம் சொல்லி வெயிட் பண்ணோம். மைக்ரோல் துறை தலைவர் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நல்லா. இவர் வந்து மொத்தம் 7 நாள் வென்டிலேட்டர், அப்புறம் ஆக்சிஜன் ஒரு 3 நாள் கொடுத்தோம். மொத்தம் 10 நாள். 7 நாள் 10 நாள் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் தனியார் மருத்துவமனை இருந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் செலவாகும். இந்த வென்டிலேட்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும், மருந்துகள் தவிர வேறு, மருந்துகள் செலவு வேறு. வென்டிலேட்டருக்குமே அந்த ஐசியூ வாடகைன்னு போடுவாங்க, அது மட்டுமே குறைந்தது 50,000 ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள ட்ரீட்மெண்ட்டு ஒரு வாரத்துக்கு கொடுத்துருக்கோம். ஒரு வாரம் 10 நாள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தம்பி நல்லா உட்கார்றாரு, நடக்கிறாரு, அவராக எடுத்து சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு.